குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை ஜூன் 30, 2025 திங்கக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2024-25 ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவல்துறைக்கான டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இல்லை பாடவாரியான தேர்வுகளே வந்து பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், திருப்புதல் தேர்வு 22க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு தேர்வு 3க்கும் மேற்பட்ட முழு தேர்வுகளும், முழு மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கும் மேற்பட்ட முழு மாதிரி தேர்வுகளும் கிடைக்கும். ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இல்லை ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர இந்த 2 நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பண்ணி உங்களோட டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கால் ஃபர் சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது மகாராஷ்டிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக ஹிந்தியை கற்பிக்கும் வகையில் மும்மொழி கொள்கையை அமல்வாக்குவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மும்மொழி கொள்கைகளுக்கான அரசாணை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெளியிடப்பட்டு இப்போ அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சுருக்கு. அதாவது சென்னையில் 29/6/2015 தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனுடைய 10 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பினுடைய அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் 64% மேற்பட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நலத்திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல், மன் கி பாத்னு சொல்லுவாங்க, அந்த வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுடன் உரையாற்றுவார். ஓகேங்களா? அதன்படி 123வது மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி ஒளிபரப்பானது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ஒரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அது எந்த டேட்டா வேணா இருக்கலாம். சம்டைம்ஸ் 25, 24, 27, 29, 30, 31 கூட வரலாம். அந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றுவார். ஓகேங்களா? கடந்த ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட்ட சர்வதேச யோகா தினத்தில் இந்தியா மட்டுமின்றி உலகெங்கும் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் கடற்கரையில் 3 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் குழுமி யோகாசனம் மேற்கொண்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 108 நிமிடங்களுக்கு 108 முறை சூரிய நமஸ்காரம் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் 2121 பேர் வந்து பார்த்திங்கன்னா புஜங்காசனம் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா புதிய சாதனை. இது 3மே புதிய சாதனைகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமான ஜம்மு காஷ்மீரில் செனாப் பாலத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. முக்கியமானது எல்லாமே சொல்கிறது எல்லாம் முக்கியமான டேட்டா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த முறை யோகா தின கருப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில சாதனைகளை பற்றி சொல்லியிருக்காரு. முதலாவது சாதனையாக வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா தொற்றால் கண்களில் ஏற்படக்கூடிய ஓகேங்களா ட்ரக்கோமா அப்படின்ற நோயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் விடுபட்டு விட்டதாக வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2வது சாதனையாக நாட்டில் சுமார் 95 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்திட்டங்களால் பயனடைகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். ஓகே, 2மே முக்கியமானது. அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி ஒரு டேட்டா கொடுத்தாங்க. நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டமாக வீடுகளை பட்டியலிடுதல் மற்றும் கணக்கெடுப்பு பணி வந்து பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிருக்கு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் தொகை பதிவாளரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையருமான மிருதுஞ்சராய், ஓகேங்களா, மிருதுஞ்சராய் நாராயணன், இவருடைய பேர் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாரு. அதை இவர் தலைமையில் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் இவருடைய பேர் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? மிருதுஞ்சராய் குமார் நாராயணன். ஓகேங்களா? அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படுது. முதல் கட்டத்தில் வீடுகளில் வந்து பட்டியலிடுது 2026 ஏப்ரல் 1 நடத்துகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2ஆம் கட்டத்தில் ஒவ்வொரு வீடுகளில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை, சமூக பொருளாதார நிலை, கலாச்சாரம் மற்றும் உள்ளிட்ட விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேகரிக்க இருக்காங்க. இந்த பணிகள் 2027 பிப்ரவரி 1 வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா? நாட்டில் கடைசியாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடத்தப்பட இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்குது. ஓகே, 2011 நடத்துனது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். 2011ஆம் ஆண்டு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து 2021ஆம் ஆண்டு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்த திட்டமிட்டிருக்கும். ஓகேங்களா? கொரோனா காலமாக தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது
அதாவது தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களுக்கு 63 சிலைகள் 11 மணிமண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிய பணியில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலை அமைச்சது. இது எப்போ அமைச்சிருக்காங்கன்னா 2000 ஆண்டு திருவள்ளூருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. திருவள்ளூர் சிலையிலேருந்து விவேகானந்தர் பாறை இணைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதலாவது கடல் மீது கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட கண்ணாடி இழைப்பாதம் வந்து பார்த்திங்கன்னா 2024 வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, அதாவது இந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த தென்மேற்கு பருவமழையோட டேட்டு கொடுத்துருக்காங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதனால் இதை மார்க் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஜூன் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கி, அதாவது ஜூலை 8ஆம் தேதிக்குள் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் பரவும். பின்னர் செப்டம்பர் 17ஆம் தேதியுடன் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு இந்தியாவிலிருந்து விடைபெற்று அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நிறைவடையும். இதுதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே மழை ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. பொதுவாக ஜூன் டு செப்டம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்றால் தமிழகத்துக்கு வந்து பெரும்பாலான நீர் ஆதாரம் எதுவும் இல்லை. ஓகேங்களா. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிற இடங்களில் வேணால் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, 2030ஆம் ஆண்டுக்குள் $100 கோடி, அதாவது 8500 கோடி மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. முக்கியமானது. ஓகேங்களா. தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் இருக்கிற தேசிய மஞ்சள் வாரிய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. தேசிய மஞ்சள் வாரிய நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத். 2030ஆம் ஆண்டுக்குள் $100 கோடி வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, சலுகைகள் மற்றும் அதாவது அமெரிக்காவின் அரசின் வரிச்சலுகைகள் மற்றும் செலவின குறைப்பு மசோதா மீது வந்து பார்த்திங்கன்னா விவாதம் மேற்கொள்ள அந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மேலவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற வரிச்சலுகை மற்றும் செலவின குறைப்பு மசோதா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினார். இந்த மசோதா சட்டமாச்சு அப்படின்னா கடந்த 2017 முதல் 2021ஆம் ஆண்டு வரை ட்ரம்பின் முதலாவது அதிபர் பதவி காலத்தில் அந்நாட்டு அரசு அறிவித்த பல வரிச்சலுகைகள் நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்கப்படும். அத்துடன் தேசிய பாதுகாப்புக்கு $350 பில்லியன், அதாவது 29.91 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்வது போன்ற அம்சங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மசோதா இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. அதாவது முக்கியமானது ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரிச்சலுகைக்கான பில் அமெரிக்க நாடாளுமன்றத்தை சேர்ந்தது. ஓகேங்களா. அடுத்து, ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா 75 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கால்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் இந்தியா சார்பில் ஜெய்ப்பூர் ஃபுட் அப்படின்ற ஜெய்ப்பூர் ஃபுட் என்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கால்கள் பொருத்துவதற்கான முகாம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் நடைபெறுது. ஓகேங்களா. ஜெய்ப்பூரில் செயல்பட்டு வரும் பகவான் மகாவீர் மாற்றுத்திறனாளிகள் உதவிக்குழு அப்படின்ற தொண்டு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்துகிறாங்க. 75 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கால்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் நடைபெற்ற லெக்சஸ் ஈஸ்டர்ன் ஃபோன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து அமெரிக்காவுடைய டெய்லர் பிரிட்ஸ் சாம்பியன் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் நடைபெற்ற மல்லோக்கா சாம்பியன்ஷிப் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்தினுடைய டாலன் கிறிஸ்பியூர் வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடியிருக்கிறார். ஓகேங்களா. இதெல்லாம் கேட்பாங்களா சார்னா அவங்களோட பேர், அவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா. அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவை சேர்ந்த வீரர்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. உஸ்பெகிஸ்தான் நடைபெற்ற செஸ் போட்டியில் அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஆர் பிரக்யானந்தா 5.5 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து, இந்தியாவின் மதிப்புமிக்க நிறுவனங்களுடைய பட்டியல் வந்து நம்ம நேற்று பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் ஃபைனான்ஸ் அமைப்பு வெளியிட்டு இந்தியாவின் முதல் 100 மதிப்புமிக்க நிறுவனங்கள் தரவரிசையில் உணவு நிறுவனங்கள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அமுல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மதர் டெய்ரி, நந்தினி, பிற அரசு கூட்டுறவு பால் நிறுவனங்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த தரவரிசை பட்டியலில் முதல் 100 இந்திய நிறுவனங்களில் $410 கோடி பிராண்ட் மதிப்புடன் 17வது இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுல் நிறுவனம் இருக்குது. உணவு நிறுவனங்கள் பட்டியலில் இது முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. மொத்த பட்டியலில் தான் 17, உணவு நிறுவனங்கள்னு தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 17வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் வேலை இணையணும் அப்படி விருப்பப்படி அப்படின்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக நம்ம டெஸ்ட் வேலை ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பிசிக்கு. அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.